சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்து நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையை தான் நம்ம இப்பவும் பின்பற்றுகிறோம். அந்த நடைமுறையும் தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் வெளிப்படையா நேர்மையா இந்த கலந்தாய்வு நடத்தப்பட்டது. இந்த கலந்தாய்வு அரசை பொறுத்தவரையிலும் இந்த அரசை நம்பி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய கிராமப்புறத்துல, மலைப்பகுதியில, கஷ்டமான இடங்கள்ல தொடர்ந்து இந்த அரசினுடைய சேவையை உறுதிப்படுத்தக்கூடிய பணிபுரிந்த அந்த மருத்துவர்களுக்கு கோட்டா என்பது தொடர்ந்து இருந்த ஒன்றுதான். அதே நடைமுறை தான் இப்ப பின்பற்றணும். இப்ப அதுல ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் 100% அரசு அந்த கிராமப்புறத்தில் பணிபுரிந்த அந்த மருத்துவர்களுக்கு இந்த கொள்கையில நாங்கள் உறுதியாக துணை நிற்போம். நிச்சயமாக இதை உச்சநீதிமன்றத்தில் நம்ம அரசு அப்பீல் செய்யும். அந்த கலந்தாய்வுல வந்து அந்த மருத்துவர்கள் சரியான முறையில் காமிக்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு புள்ளி 1% கூட அது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு இடம் இல்லைங்க. இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் on merit basis according to the court direction we are conducting the counseling. இதெல்லாம் எந்த விதமான ஒரு சிறு புள்ளி நாட் 1% தவறுகளுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரியான அதாவது கோர்ட்ல வந்து அந்த நிகழ்வு சொல்லல, அந்த இஷ்யூவே கிடையாது. கோர்ட்ல வந்து நீங்க வந்து தவறு நடந்ததுன்னு சொல்ல, கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா as per MCA guidelines இந்த டிஃபிகல்ட் ஏரியா ஊர் கிராமப்புறத்தில் பணிபுரிந்த மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோட்டா இல்ல வேண்டாம் அப்படின்றதுதான், அதுக்கு தான் எதிர்மறையான தீர்ப்பு வந்திருக்கிறது. அவ்வளவுதான். அதை எதிர்த்து நம்ம அப்பீல் செய்வோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வரலாற்று சிறப்புமிக்க மிக மிக பொதுமக்கள் பயனிடக்கூடிய நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத நல்ல அறிவிப்புகள் வர இருக்கின்றன. பொதுமக்களுக்கு நல்ல அறிவிப்புகள் வருவதற்கு தயாரா இருக்குது. அது இருக்கும். ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. உயர்நீதிமன்றத்தில் ஒரு அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் டெஃபினட்டா கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்.